Taste the Daily. அதிமுக ஆட்சியில் ஏரிகள் நீர் நிரப்பும் திட்டம் 70% நிறைவு பெற்றது. திமுக ஆட்சிக்கு வந்து 42 மாதங்களாகியும் ஏரிகளில் உபரி நீர் நிரப்பும் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 70% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 70% பணிகள் அதிமுக ஆட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்டது. எஞ்சிய 30% பணிகள் சில இடத்திலே நில எடுப்பு பணி, சில விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை கொடுக்க மறுத்தார்கள், சில விவசாயிகள் நீதிமன்றம் சென்றார்கள். அதனால் சற்று காலதாமதம் ஏற்பட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் 2021 வந்தது. ஆட்சிக்கு வந்தவர்கள் துரிதமாக வேகமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஒரே ஆண்டில் இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இதுவரை 42 மாத காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து காலம் கடந்து விட்டது. இன்று வரை முழுமையாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. வேளாண் பெருங்குடி மக்களுக்கு எதிரானது திமுக அரசு. மத்திய அரசு இசைவு தெரிவித்த போதும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு 2021க்கு பிறகு அதில் எந்தவித முன்னேற்றமும் கிடையாது. திட்டத்தில் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். மத்திய அரசும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இசைவை கொடுத்தது. 2 மாநில அரசும் தங்கள் மாநிலத்திலிருந்து இந்த நீரை கொண்டு செல்வதற்கு தேவையான உதவிகளை செய்வோம் என்று நமக்கு உத்தரவாதம் கொடுத்தார்கள். இந்த நிலையிலும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசும் எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. அதற்கு காரணம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறவில்லை. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேறவில்லை. அதனால் இந்த திட்டத்தை நாம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தால் அதிமுகவுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்று எண்ணி இந்த திட்டத்திலே கிடப்பிலே போட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய பேரு ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே மலரும். கோதாவரி காவிரி இணைப்பு நிறைவேற்றப்படும். நாட்டிலேயே முதல் முறையாக விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக 2247 கோடி ரூபாயை வழங்கிய ஒரே அரசு அதிமுக அரசுதான். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி. அந்த வறட்சி காலத்தில் விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அவர்கள் சாகுபடி செய்த அந்த பயிர்கள் எல்லாம் இன்றைக்கு வெயிலே கருகி சேதமடைந்தது. வறட்சியால் போதிய தண்ணீர் இல்லாமல் விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் சேதமடைந்தது. அதை கணக்கிட்டு சுமார் 2247 கோடி வறட்சி நிவாரண விவசாயிகளுக்கு கொடுத்தேன். இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு மாநிலம் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் அதிமுக அரசாங்கம் தான் படைத்தது. அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றிய திட்டங்களை தான் திமுக அரசு திறந்து வைக்கிறது. அதிமுக பெற்ற பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதுதான் திமுகவுக்கு வேலை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். முக்கொம்புல அந்த கதவணை உடைஞ்சு போச்சு. உடனடியாக அதற்கு தேவையான நிதி ஒதுக்கி அந்த அணையை கட்டி கொடுத்தோம். இப்ப இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் திறந்திருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க. அணை கட்டியது நாம், திறந்தது திமுக. நாம் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைக்கின்றதா ஸ்டாலினுடைய வேலை. நாம் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைக்கின்ற நிலையில் தான் ஸ்டாலின் இருக்கிறார். எல்லா திட்டமும் இன்றைக்கு கொண்டு வந்த திட்டங்கள், பெரும்பாலான திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். பொதுமக்களின் வரிப்பணத்தை விரயம் செய்து 82 கோடியில் நடுக்கடலில் பேனா நினைவு சின்னம் தேவையா? அரசாங்கத்தின் பணம் உங்கள் சொந்த பணமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. என்ன அரசாங்கத்தினுடைய பணம் உங்களுடைய சொந்த பணமா? மக்களுடைய பணம். உடைய தாத்தாவுக்கு திரு கருணாநிதி அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டினீங்க, ரைட்.
ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தாரு, கட்டு ரைட். அவருக்கு 82 கோடி ரூபாயில நடுக்கடல்ல கொண்டு பேனா வைக்கிறீங்க. எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? அதற்கு 82 கோடி தேவையா? அரசாங்கத்துடைய பணம் எப்படி வீணடிக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதைத்தான் நான் கண்டிக்கிறோம். ஏன் உங்களுக்கு பேனா வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் இருந்தா திரு கருணாநிதி அடக்கம் செய்த நினைவு மண்டபத்திற்கு பக்கத்திலேயே ஒரு 2 கோடியில் ஒரு பேனா வச்சுட்டு போங்களே. ஏன் 82 கோடி ரூபாய் விவசாயிகள் இருந்தது பொதுமக்களிடத்திலிருந்து வசூலித்த வரி பணத்தின் மூலமாக 82 கோடி செலவழிக்கிறீங்க வீணா? ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் எல்லா துறைகளிலும் ஊழல் நடைபெறுகிறது. ஊழல் மலிந்த அரசாக திமுக அரசு விளங்குகிறது. பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணி வைத்துள்ளது. கூட்டணி வைக்கவில்லை என்றால் கொள்ளையடித்த பணத்திற்கு சிக்கல் வந்துவிடும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு எல்லா துறையிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. ஊழல் நடக்காத துறையே இல்லை. எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது. லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது. ஊழல் மலிந்த அரசாங்கமாக இன்றைக்கு திமுக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சி மலர்கின்ற பொழுது இதற்கெல்லாம் திரு ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றார்கள். 42 மாத காலம் ஆகிவிட்டது. நீட் தேர்வில் இருந்து இதுவரை விலக்கு கிடைக்கவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 42 மாதம் உருண்டு ஓடிவிட்டது. இன்னும் நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு உதயநிதி பேசினார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்கிறார். 42 மாத காலமா அந்த ரகசியத்தை மூடி வச்சிருக்கிற, சீக்கிரம் அந்த ரகசியத்தை வெளியிடு, நீட் தேர்வு ரத்தாகட்டும். எப்படியெல்லாம் மக்களை பொய் பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து என்பது இது ஒன்னே போதும். நீங்க தான் பொய்யர், நாங்க அல்ல. 110 கோடி ரூபாய் செலவில் கார் பந்தயம் தேவையா? இதற்குத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் சரமாரி கேள்வி. அதற்கு மேலாக கார் பந்தயம், நாட்டுக்கு கார் தேவையா? கார் பந்தயம் தேவையா? இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு காலுக்கு போட செருப்பு கூட இல்லாத இருக்கிறார். நம்முடைய விவசாயி, நம்முடைய பெண் தொழிலாளர்கள் வெயிலையும் மழையிலையும் இரவென்று பகலென்று பாராம ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கின்ற அந்த பெண்களுக்கு காலுக்கு காலணி கூட இல்லாத இருக்கிற நேரத்தில் நூற்றுக்கணக்கான கோடி செலவு செய்து கார் பந்தயம் நடத்த வேணுமா? அதுக்கு தான் நீங்க அரசாங்கம் நடத்துறீங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் வந்து உங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துறீங்களா? இதை கேட்டா கோபம் வருது. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் தான் உதயநிதி. கருணாநிதியின் பேரன் ஸ்டாலின் மகன் என்ற அடிப்படையில் உதயநிதி துணை முதலமைச்சராகியுள்ளார் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்களே, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்களே எங்களுக்கு அறிவுரை சொல்ற. அண்ணா திமுகவில் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில இருந்து பணியாற்றியவன், பல்வேறு நிலையில இருந்து பல்வேறு பொறுப்புகளை பெற்று பணியாற்றியவன் திரு கருணாநிதி முதலமைச்சர், பிறகு அவருடைய மகன் திரு ஸ்டாலின் முதலமைச்சர், இப்போ திரு உதயநிதி, திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் துணை முதலமைச்சர். எந்த தகுதியின் அடிப்படையிலே உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டது? என்ன திமுக உழைத்து விட்டீர்கள்? எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றீர்கள்? அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நிறைவேற்றவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 50 ஆண்டு காலம் போராடிட்டு இருந்தாங்க. 1652 கோடி ரூபாயில அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நானே அடிக்கல் நாட்டினேன். கிட்டத்தட்ட 85% பணி நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் 2021 திரு ஸ்டாலின் தலைமையிலே திமுக அரசாங்கம் ஏற்பட்டது. ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இன்றைய அளவு வரை இன்று வரை அந்த திட்டம் முழுமை பெறவில்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி. விவசாயிகளுக்கு இந்த அரசு எதுவும் நன்மை செய்யவில்லை. நன்மை செய்யாட்டி பரவாயில்லை. ஏற்கனவே இருந்த அரசாங்கம்
விவசாயியுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக போடப்பட்ட திட்டத்தை குறித்த காலத்திலே நிறைவேற்றப்பட்டிருந்தால் விவசாயிகள் மகிழ்ச்சியற்றிருப்பார்கள். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் கழக கொடியினை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஏற்றினார். மேச்சேரிக்கு வருகை தந்த கழக பொதுச்செயலாளருக்கு கிரேன் மூலம் பிரம்மாண்டமான மாலை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் அறிவுரையை கேட்டு மீண்டும் யூ-டர்ன் அடித்த மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு. கல்லூரி மாணவர்களை வைத்து வேளாண் நிலப்பரப்புகளை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்கள் திறன் மேம்பாடு என விளம்பரம் தேடப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் அவல நிலை. 2022-23 ஆண்டின் திறன் மேம்பாட்டில் 10 லட்சம் மாணவர்கள் பயனடைந்ததாக தம்பட்டம் அடித்த நிலையில் கல்லூரிகளுக்கும் தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கும் இடையே தகவல் பரிமாற்றம் இல்லாத அவலம். தருமபுரி அருகே 3 லட்சம் மதிப்பிலான 1 டன் குட்கா சிக்கியது. திமுக ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயமில்லாமல் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆட்டுக்கொட்டகையில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் வெட்டி படுகொலை. ஸ்டாலின் பொறுப்பு வகிக்கும் தமிழக காவல்துறை மீது சிறிதும் அச்சமின்றி நிகழும் படுகொலைகளால் சந்தி சிரித்து வரும் சட்டம் ஒழுங்கு. சென்னையில் தனியார் பள்ளி அருகே மெத்தப்பட்ட மீன் விற்ற விவகாரத்தில் நைஜீரிய நபர் சிக்கினார். ஜாஃபர் சாதிக் கைதான பின்னரும் குரட்டை விட்டு தூங்கிய ஸ்டாலின் அரசு உயர்நீதிமன்றத்தின் சவுக்கடிக்கு பின் கண்விழித்து நடவடிக்கை என நாடகம். நீலகிரி மாவட்டம் உதகையில் கர்நாடகாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 105 கிலோ ஹான்ஸ் போதைப் பொருள் சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் முக்கிய கேந்திரமாக மாறிய பேராவலம். ஆந்திர மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 25 கிலோ குட்கா சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் அரசு குட்கா கடத்தலில் ஈடுபடும் சில்லறை வியாபாரிகளை பிடித்து கணக்கு காட்டுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மொத்த வியாபாரிகளை ஏன் பிடிக்கவில்லை என கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் இருந்து கேரளாவுக்கு கடத்தப்பட்ட 3 டன் ரேஷன் அரிசி நாகர்கோவில் அருகே சிக்கியது. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் அடித்தட்டு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ரேஷன் அரிசி தொடர்ந்து வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக சாமானிய மக்கள் விமர்சனம். கோவையில் காரில் கடத்தி வரப்பட்ட 100 மது பாட்டில்கள் சிக்கின. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுவதை தடுக்காமல் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு வேடிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட லாட்டரி டிக்கெட்டுகள் பறிமுதல். தீயசக்தி திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட லாட்டரி புழக்கம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் ஆன்லைன் பங்கு வர்த்தக முதலீட்டில் அதிக லாபம் என வலை விரித்து தொழிலதிபரிடம் 2 கோடி ரூபாய் மோசடி. தமிழகம் முழுவதும் ஆன்லைன் பங்கு வர்த்தக முதலீடு என்ற பெயரில் வாட்ஸ்அப்பில் வலை விரிக்கும் மோசடி கும்பலை பிடிக்க நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு கடும் அலட்சியம். தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் திருநங்கையிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காவலர் வினோத் டிஸ்மிஸ். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவலரே திருநங்கையிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட கொடூரம் ஊர்ஜிதமானதால் நடவடிக்கை. நெல்லை அருகே மேலச்செவலில் பெயிண்டர் கொலைக்கு நீதி கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தீயசக்தி திமுக ஆட்சியில் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடக்கும் படுகொலைகளால் பதட்டம் அதிகரிப்பு. ராமேஸ்வரம் ரயில் நிலைய பகுதியில் கழிவுநீர் பாதையை சுத்தம் செய்ய சென்ற ஒப்பந்த பணியாளர் விஷவாயு தாக்கி பலி. உடலை பார்த்து கதறி அழுதபடி இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்த உறவினர்கள்.
சென்னை மேடவாக்கத்தில் மாடு முட்டியதில் சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்த நபர் படுகாயம். இதே பகுதியில் சில தினங்களுக்கு முன் மாடு முட்டி ஒருவர் உயிரிழந்த பின்பும் சாலையில் திரியும் மாடுகளை பிடிக்காமல் ஸ்டாலின் அரசு மெத்தனம். சென்னை ஆயிரம் விளக்கு அருகே பெண் ஆட்டோ ஓட்டுநர் மீது சக ஆட்டோ ஓட்டுநர் தாக்குதல். வாடிக்கையாளரை ஆட்டோவில் ஏற்றுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் பெண் என்றும் பாராமல் தாக்கிய கொடூரம். நெல்லை சென்னை வந்தே பாரத் ரயிலில் பயணிக்கு வழங்கப்பட்ட உணவில் வண்டு கிடந்த விவகாரத்தில் ஒப்பந்ததாரருக்கு 5000 ரூபாய் அபராதம். தரமான உணவை வழங்க நடவடிக்கை எடுக்காமல் அபராதம் விதிப்பதுதான் முக்கியமா என மைனாரிட்டி பாஜக அரசுக்கு மக்கள் கேள்வி. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளில் 20,000 மெகாவாட் மின் தேவை அதிகரிக்கும் என தேசிய மின்சார ஆணையம் எச்சரிக்கை விடுத்த போதும் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசு. வீடுகளுக்கான சூரிய மின்சார உற்பத்தி திட்டத்திற்கு சுமார் 70,000 பயனாளிகளின் விண்ணப்பங்கள் கிடப்பில் போடப்பட்டுவிட்டு மீண்டும் புதிதாக விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கும் அவலம். மணிப்பூரில் ஆண்டு கணக்கில் கலவரம் தொடர்வதையும் டெல்லியில் மக்கள் வாழவே முடியாத அளவுக்கு காற்று மாசுபடுவதையும் தடுக்காத மைனாரிட்டி பாஜக அரசு. உள்நாட்டு பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் வெளிநாட்டு பயணம் முக்கியமா பிரதமரே என மக்கள் கேள்வி. மணிப்பூரில் கட்டுக்கடங்காத கலவரம் வெடித்துள்ள நிலையில் பாஜக கூட்டணி அரசில் இருந்து தேசிய மக்கள் கட்சி விலகல். 2023ஆம் ஆண்டு முதல் குக்கி மெய்தி இன மக்களுக்கிடையே பரவி வரும் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறும் மைனாரிட்டி பாஜக அரசு. தமிழ்நாட்டில் ஆப்பிள் நிறுவனத்துக்கான ஐபோன் உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் பெகட்ரான் நிறுவனத்தின் 60% பங்குகளை வாங்கிய டாடா நிறுவனம். ஏற்கனவே ஐபோன் உற்பத்தியில் ஈடுபட்ட விஸ்ட்ரான் நிறுவனத்தை வாங்கிய டாடா நிறுவனம் தற்போது பெகட்ரான் நிறுவனத்திலும் முதலீடு. ராக்கெட் மூலம் டெல்லியில் இருந்து 40 நிமிட பயணத்தில் அமெரிக்கா செல்லும் எலான் மஸ்கின் புதிய திட்டம். மணிக்கு 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கடலில் அமைந்திருக்கும் ராக்கெட் ஏவுதளத்தில் தரையிறங்கும் திட்டத்தில் தீவிரம்.